வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெயில் காலம் வந்துட்டாலே ஒரு சில விஷயங்கள் பழங்கள் நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஆண்களுக்கு ஒரு பூஸ்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஜூஸை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆண்களுக்கு பூஸ்டிங் ஆகக்கூடிய ஒரு ஜூஸ். இது ரெண்டு விஷயத்த ஹெல்ப் பண்ணும். ஒன்று, டைமிங்கை அரெஸ்ட் பண்ணும். ரெண்டாவது எரெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஏற்கனவே நம்ம ஒரு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இதுலேயே 3 காம்பினேஷன் இருக்கக்கூடிய வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதோட இன்னும் ஒரு சில காம்பினேஷன்ஸை நம்ம மாற்ற போகிறோம். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விரைப்பும் அதிகரிக்கும், உணர்வும் அதிகரிக்கும், உணர்ச்சியும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வெளிப்படக்கூடிய டைமிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது சீக்கிரமாக வருது, ஒரு 2 ஸ்ட்ரோக் கொடுத்தாலே டக்குன்னு தெரிச்சு வருது அப்படின்றவங்க 10 ஸ்ட்ரோக் 20 ஸ்ட்ரோக்கை கன்வெர்ட் ஆகும். சரி, இதுக்கு இந்த பூஸ்டிங் ஜூஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். இது தேவையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தர்பூசணி, அதாவது தண்ணீர் பழம்னு சொல்லுவாங்க, வாட்டர் மெலன். இந்த வாட்டர் மெலன் இயல்பாகவே ஆண்களுக்கு எப்படி சொல்றதுனாக்கா ஒரு ஹெர்பல் ஜூஸ், அதாவது ஒரு வயகரா ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதனுடைய அடிப்பகுதி, அதாவது இந்த பழத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அடிப்பகுதி, அந்த வெள்ளை தண்டோட கீழே சேர்த்து எடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பழம், ஒரு கீத்து எடுத்துக்கோங்க. நல்லா அடிப்பகுதியை ஃபுல்லாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. அதை ஜூஸாக ரெடி பண்ணி ஓரமாக வச்சுருங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அரை எலுமிச்சை பழம் பாதியாக கட் பண்ணி அந்த சாறையும் இந்த ஜூஸில் சேர்த்துக்கோங்க. இதோட இஞ்சி, அதாவது இஞ்சி தோல் நீக்கிட்டு சும்மா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை தோல் நீக்கி அதையும் இதை மிக்சியில் போட்டு அந்த ஜூஸையும் இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணிட்டு, சப்ஜா சீடுன்னு சொல்லுவாங்க, சப்ஜா சீடு, அதாவது இந்த சப்ஜா சீடு மட்டும் நீங்கள் கண்டிப்பான முறையில் ஊற வைக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடை எடுத்து போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு, இப்போ நம்ம என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம், சப்ஜா சீடு, இது நிறைய தேவையில்லை, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊறின பிறகு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு, வாட்டர் மெலன், அதாவது தண்ணீர் தர்பூசணி, அந்த சாறு, அந்த தர்பூசணியை நம்ம கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஜூஸாக ரெடி பண்ணது, இஞ்சி சாறு கொஞ்சோண்டு, ரொம்ப நிறைய தேவையில்லை, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி துண்டு, அதையும் எடுத்து சார் பண்ணுறோம். 4வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஒரு எப்படி இதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈவினிங் டைம், அதாவது ரொம்ப 6 மணிக்கு அப்புறம் எடுத்துக்க கூடாது. மத்தியானம் 3லேருந்து 5-6 மணிக்குள்ள இந்த ஒரு ஜூஸ் ஒரு 400-500 ml அளவுக்கு ரெடி ஆகிடும். ஸோ சாப்பிட்டு 1 மணி நேரமோ 2 மணி நேரம் கழிச்சு இந்த ஜூஸை ரெடி பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்ட பிறகு இரவு நேரத்தில் உங்களுக்கு ஒரு உணர்வும் நல்லா அதனுடைய அந்த காமத்தை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப சுவையாகவும் ஒரு அருமையான குளிர்ச்சியை ஊட்டக்கூடிய தன்மையும் ஒரு எழுச்சியை இருக்கக்கூடிய தன்மையும் கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம ரொம்ப காலமாக வயகரா ஜூஸ் அப்படின்னு நிறைய காலமாக நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இந்த காம்பினேஷன் இன்னும் அருமையாக சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நான் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் இதை சாப்பிட்டு அதனுடைய டேஸ்டையும் அதனுடைய பெனிஃபிட்டையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலாக இந்த வெயில் காலம் வந்துட்டாலே தர்பூசணி கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். இது வயது வரம்பு கிடையாது, யார் வேணாலும் எடுத்துக்கலாம். மெயினாக தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது கொஞ்சம் டைமிங் வேணும், கொஞ்சம் எழுச்சி வேணும், சுறுசுறுப்பு வேணும் அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு 3லேருந்து 4வது நாளே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் வரும். விரைப்பும் அதிகமாகும், டைமிங் எக்ஸ்டர்ன் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.